வணக்கம். என்னன்னா, நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நம்ம அவர் தம்பி பாலா இருக்கார் இல்லையா, கேபி பாலா, அவர் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கிறார். படம் எல்லாருக்குமே பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. தன்னோட உழைப்பில் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு நடிகனாகி தன்னோட திறமையை வெளியில் காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் முன்னு இன்றைக்கி அது ஒரு படமாக எடுத்திருக்காங்க. என்னென்னா, இப்போ அந்த படம் ரிலீஸ் பண்ணதுனால பிரச்சனைகள் பெருசாக இன்றைக்கி அந்த போஸ்டர் ஒட்டக்கூடாமல் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு தியேட்டர் சரியான முறையில் கொடுக்கல. நிறைய பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை இன்றைக்கி சந்திச்சிட்டு இருக்கேங்கிறதா கேள்விப்பட்டேன் நான். அது ரொம்ப எனக்கு சங்கடமாகி போச்சு. ஏதோ அவர் தன்னோட முயற்சியில் தன்னோட திறமையை மட்டுமே நம்பி இந்த சினிமா உலகத்தில் யாருனாலும் தன் திறமையை காட்டலாம். திறமை இருக்கிறவங்க ஜெயிச்சு முன்னேறலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் அதிகாரத்தையும் இந்த மாதிரி பணபலத்தையும் வச்சுக்கிட்டு யாரும் ஜெயிக்க முடியாது. எப்படி ஒரு 10 மாதம் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிற வழியோ அதுபோல தான் அந்த ப்ரொடியூசருக்கு தான் போட்ட காசு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த படத்தை மக்கள் மத்தியில் பார்த்து அந்த மக்கள் கொடுக்குற அந்த நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு அபிப்பிராயம். அதனால தான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாட்டாலும் இது மூலிமா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சி அந்த சந்தோஷமாவது கிடைக்கட்டும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த டீம், அந்த குரூப்பு, அந்த குழு. ஆனால் இன்றைக்கி அது கூட ரொம்ப வருத்தத்தோடையும் வேதனையோடையும் அவங்க இன்றைக்கி அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கேள்விப்பட்டோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏதோ என்னோட ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் இது மூலிமா பதிவு பண்ணுறேன். தயவு செய்து இந்த திறமை இருக்கிறவங்களுக்கு உங்களால் உதவி செய்ய மாட்டாலும் உபத்திரம் பண்ணாதீங்க. தயவு செய்து கொஞ்சம் வழி விடுங்க. ஏன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த சினிமா துறையில் தான் ஜெயிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், தன் திறமையை காட்டணுங்கிறதுக்காக எல்லாருமே ஒரு கலைஞர் போராடுவோம். தயவு செய்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காதீங்க. உதவி செய்யட்டணும், உபத்திரம் பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து.